இந்தியன் டீம் மறுபடியும் தோத்துக்கிட்டு இருக்கீங்களேப்பா. தோக்கலாம், ஆனால் இந்த தேர்ட் ஒன்டேல 387 ரன் அடிக்க விட்டாப்பா இப்படியாப்பா தோப்பீங்க. ஆனால் ஒரு விஷயம் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, எவன் ஒருத்தனை ரிட்டையர் ஆகணும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்களோ அவன் மட்டும் இன்னைக்கு 110 பாலுக்கு 138 ரன்ஸ் அடிக்கலன்னு வச்சுக்கோங்களேன், இன்னைக்கு இந்தியா சந்தி சிரிச்சிருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் நம்மளுக்கு சொல்ல தோணுது. டாஸ் இங்கிலாந்து வின் பண்ணவனே பும்ரா இல்லைன்னு நியூஸை கேட்டவனே அங்கேயே இந்தியன் டீமோட பாதி கான்ஃபிடன்ஸ் உடஞ்சிருக்கும். ஏன் அப்படின்னம்னா பவுலிங்கில் இன்எக்ஸ்பீரியன்ஸ் பிளேயர் தான் உள்ளுக்கு எடுத்து வச்சுருந்தீங்க. இந்த பும்ரா தான் போட்டு ஏதோ இங்கிலாந்து பேட்ஸ்மேனை கொஞ்சம் 2 ஒன்டேல திணற அடிச்சுக்கிட்டு இருந்தாப்புல. இப்போ கடைசி மேட்ச்சில் அவரும் இல்லைன்னவனே இஷ்டத்துக்கு இங்கிலாந்து பூந்து விளாண்டுட்டாங்க. அதுவும் ஃபஸ்ட்டு பேட்டிங் பிடிச்ச இங்கிலாந்து பென் டெக்கட்டு செகண்ட் ஒன்டேயில் பும்ரா கிட்ட ஃபஸ்ட்டு ஓவரில் ஃபஸ்ட்டு பாலில் டக் அவுட் ஆகி வெளியே போனவர் இந்த டைம் 135 பாலுக்கு 141 ரன் அப்படின்ட்டு பூந்து விளாண்டுட்டார். அப்போனா பார்த்துக்கோங்க. இது மட்டும் இல்லாமல் இங்கிலாந்து ஒரு விஷயத்தை கரெக்டாக செஞ்சாங்க, இந்தியா அந்த விஷயத்தை செய்ய தப்பு பண்ணிட்டாங்க. அதனால தான் இந்தியா இந்த அளவுக்கு 27 ரன் வித்தியாசத்தில் தோக்கிறதுக்கு காரணம். அது என்ன விஷயம் அப்படிங்கிறத இந்த வீடியோட கடைசி சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி என்ன நடந்தது ஏது நடந்ததுங்கிறத விரிவாக பார்த்துடலாம். ஆக்சுவலி டாஸ் வின் பண்ண இங்கிலாந்து லார்ட்ஸ் மைதானத்தில் இதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு பேட்டிங் பிடிச்சவங்க தான் 300க்கு மேலே அடித்தாங்களாம், கன்ஃபார்மாக அவங்க தான் வின் பண்ணுவாங்க அப்படின்னு ஒரு ஸ்டாட்ஸ் இருந்த காரணத்தினால டாஸ் வின் பண்ணி இங்கிலாந்து பேட்டிங்கை தேர்வு பண்ணாங்க. பேட்டிங்கை தேர்வு பண்ணதுலேருந்தே பும்ரா வேற இல்லைன்னு சொல்லிட்டாங்களா, அடி வெளுத்துட்டாங்க. இவங்களோட ஓப்பனிங் பேட்ஸ்மேன் பென் டெக்கட்டு 135 பாலுக்கு 141 ரன் 18 ஃபோர்ஸு 1 6 அப்படின்ட்டு மிரட்டி விட்டாப்ல. இன்னொரு பக்கம் ஜேக்கப் பெத்தல் 93 பாலுக்கு 91 ரன் அடி மிரட்டி விட்டுட்டாப்ல. இவங்களோட முதல் விக்கெட் எப்போ உழுது தெரியுமா, 31வது ஓவரில் தான் உழுது. 180 பால்ஸுக்கு 192 பார்ட்னர்ஷிப்பு சும்மா பிரின்னு பிரிச்சுட்டாங்க. இதில் பென் டெக்கட் செஞ்சுரி போட்டாப்ல. சரி, ஒரு விக்கெட் போயிடுச்சே, அடுத்து வர்றவனா சும்மா ஆடுவார் அப்படின்னு பார்த்தோம்னா ஜோ ரூட் இறங்குறாப்ல. இவர் ஏற்கனவே 2 ஒன்டேலையும் நாட் அவுட்ல பயங்கரமாக ஆடி இருக்காப்ல. இந்த ஒன்டேல விட்டா வைப்பாப்ல. இவரும் கடைசி வரை நின்று இந்த ஒன்டேலே நாட் அவுட்ல 78 ரன் அடிச்சாப்ல. இதுக்கு இடையில ஹாரி ப்ரூக் தான் நான் 14 ரன்னோட அவுட் ஆயிட் பண்ணாப்ல. அதுக்கப்புறம் கடைசியாக ஜாஸ் பட்லர்னு ஒருத்தர் வந்தார். அவர் தான் வச்ச சம்பவம் தான் இந்தியாவுக்கு இப்படி ஒரு நிலைமையாகி போச்சு. ஏன் அப்படின்னம்னா லாஸ்ட் 3 ஓவரில் 60+ ரன்னு, அதுவும் 13 பாலில் 41 ரன்னு. இன்னொரு 2 பால் இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், ஃபாஸ்டஸ்ட் 50 போட்டிருப்பாப்புல ஜாஸ் பட்லரு. இன்னொரு பக்கம் ஜோ ரூட் நிதானமாக ஆடி இருந்தாலும் ஜாஸ் பட்லர் வெளுத்து வாங்கிட்டாருன்னே சொல்லலாம். இதனால் இங்கிலாந்து ஒரு இமாலய ஸ்கோர் 50 ஓவருக்கு 387 ரன் எடுத்து 3 விக்கெட் மட்டும் தான் விழுந்திருக்காங்க. எப்படி 3 விக்கெட்டு. இன்னொரு பக்கம் இந்திய பவுலர்ஸ் பார்த்தீங்கன்னா யாருமே அந்த அளவுக்கு நல்லா பெர்ஃபார்ம் பண்ணல. ஏன் அப்படின்னம்னா எல்லாருமே 10 ஓவர் போட்டு 60 ரன்னுக்கு மேலே, அதுவும் பிரசித் கிருஷ்ணா ஆரம்பத்தில் கொஞ்சம் பவுலிங் நல்லா போட்டாலும் பின்னாடி ரன்னை நிறைய கொடுத்துட்டாரு. அவர் ஒருத்தர் தான் 2 விக்கெட்டு, பிரின்ஸ் யாதவுக்கு 1 விக்கெட் விழுந்தது. அடுத்து அக்சர் பட்டேல 17வது ஓவர் தான் ஸ்பின்னுக்கு இறக்குறாங்க. எங்க ஃபாஸ்ட் பவுலர் அடிச்சாங்கன்னா உடனே ஸ்பின் கொண்டு வரலாம்ல, அக்சர் பட்டேல இறக்கனாப்ல. ஒரே ஒரு ஸ்பின் பவுலர் தான் இருக்காப்புல. வாஷிங்டன் சுந்தரம் இல்லாதனால இந்த டைம் பிரின்ஸ் யாதவ் எடுத்திருக்காப்ல. அடுத்து குர்னூர் பிரார் 10 ஓவர் போட்டு 97 ரன் 3 ரன் எக்ஸ்ட்ரா கொடுத்தா அவர் பவுலிங்ல செஞ்சுரி போட்டிருப்பாப்ல. அந்த அளவுக்கு வாரி வழங்கிட்டாப்ல. இவர் வாரி வழங்கினாரா இல்ல இங்கிலாந்து பேட்ஸ்மேன் அடிச்சாங்களா அப்படிங்கிறது நம்ம எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம். ஏன்னா அந்த அளவுக்கு அப்படி சம்பவம் நடந்து போச்சு. அதுக்கப்புறம் 388 தான் டார்கெட் அப்படின்ட்டு இந்தியன் பேட்ஸ்மேன் இறங்கினவனே ஆரம்பத்தில் நல்ல ஒரு பார்ட்னர்ஷிப் போட்டாங்க. 25 ஓவர் வரை விக்கெட் உள்ள, அப்ப 147 ரன் வரை இருந்தாங்க. அப்ப நம்ம சுப்மன் கில் 77 ரன்ல அவுட் ஆயிட்டு போட்டாப்ல. ஆனா இன்னொரு பக்கம் ரோஹித் சர்மா நிதானமா ஸ்டார்ட் பண்ணாலும் நல்ல ஒரு அதிரடி காமிச்சு 110 பாலுக்கு 138 ரன் 17 ஃபோர்ஸ் 5 6ன்னு மிரட்டிட்டாப்ல. ஆள் கொஞ்சம் டயர்ட் ஆவாருன்னு பார்த்தீங்க, டயர்டாகவே இல்லை. ஒரு பக்கம் ஃபீல்டிங்கில் மிரட்டுறாரு, இன்னொரு பக்கம் டூஸ் எல்லாம் அசால்ட்டாக ஓடுறாரு. ஏன்னா இவர் உடம்பு பயங்கரமாக வச்சிருக்கனவனே பயங்கரமாக டயட் இருந்து உடம்பை குறைச்சிட்டு வேர்ல்டு கப் 27 வரை நான் விளாடுவேன்னு நினச்சிக்கிட்டு இருக்கல. மற்ற எல்லாருமே இந்த ஒரு 2-3 நாள் என்ன சொல்லியிருந்தாங்க, இவர் வேர்ல்டு கப்பில் விளாட மாட்டார், இவருக்கு இதுதான் கடைசி மேட்ச் அப்படிங்கிறவங்களுக்கு பூரா வாயை அடைக்கிறாப்புல இவர் மரண காட்டிட்டாரு. அதோட சுப்மன் கில் அவுட் ஆனதுக்கப்புறம் விராட் கோலி வந்தாப்புல. விராட் கோலி ஆர்கோ செம சக்ஸஸ் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் ஒரு பார்ட்னர்ஷிப் 100 அடிச்சாங்க. விராட் கோலி 60 பாலுக்கு 74 ரன் 3 6 4 4 அவரும் மிரட்டிக்கு இருந்தாப்ல. அதுக்கப்புறம் இங்கிலாந்து செம ஒரு காரியத்தை பண்ணிட்டாங்க. என்ன அப்படின்னா ஃபாஸ்ட் பவுலிங் போட்டா தான் இவங்க அடிக்கிறாங்க. ஜாஃப்ரா ஆர்ச்சர் பாலையும் நல்லா அடிக்கிறாங்க, அட்கின்சன் பாலையும் நல்லா அடிக்கிறாங்க, ஜாஸ் டங் பாலையும் அடிக்கிறாங்க. அப்பனா இவங்களுக்கு என்ன பண்ணணும், ஸ்பின் கொண்டு வரணும் அப்படின்ட்டு ஜேக்கப் பெத்தலை கொண்டு வந்தாங்க. அதுக்கப்புறம் வில் ஜாக்ஸை கொண்டு வந்தாங்க. அடுத்து சாம் கரனை கொண்டு வந்தாங்க. என்னப்பா சாம் கரன் பாஸ்ட் பவுலர் தானே அப்படின்னு கேட்டானா, அவர் பாஸ்ட் பவுலர் இல்லை, அங்கிருந்து ஓடி ஸ்பின் பவுலர்
பால் மாதிரி மூன் பால் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே லைட்டாக தூக்கி போடுறாங்க. நம்ம இந்தியன் பேட்ஸ்மேனால அடிக்கவே முடியல. ஏற்கனவே ஒன்று சொல்லியிருந்தோம்ல, இந்தியன் டீமில் ஒரு தப்பு பண்ணியிருந்தாங்க அப்படின்ட்டு. ஸ்குவாடில் குல்தீப் யாதவை எடுக்கல. ஏன் அப்படின்னம்னா, குல்தீப் யாதவ் மட்டும் எடுத்திருந்தாங்கன்னா மிடில் ஆர்டரில் ஸ்பின் போட்டு கண்டிப்பாக வந்து 387 அடிக்க விட்டுருக்க மாட்டாங்க. அதை கொஞ்சம் கட்டுப்படுத்திருப்பாங்க. அந்த தப்பை இந்தியா பண்ணது மட்டும் இல்லாமல் நம்ம பேட்ஸ்மேனில் பவுலிங் போடுறதுக்கு ஆள் இல்லை. இப்படியே இங்கிலாண்டை எடுத்து பார்த்தோம்னா, ஜேக்கப் பத்தல் ஓப்பனிங் இறங்கினாலும் அவர் பாலை போட்டு நிறைய ரன்ஸை கட்டுப்படுத்தினாப்புல, விக்கெட்ஸ் எடுத்தாப்புல. அதுவும் சாம் கரன்ல 4 விக்கெட் தூக்கி போட்டு, அதுவும் விராட் கோலி, ஸ்ரேயஸ் ஐயர், இசான் கிஷன், அக்சர் பட்டேல் இப்படின்ட்டு மெயினான 4 விக்கெட்டை எடுத்துட்டாங்க. அதனால இந்தியாவில் மிடில் ஆர்டரில் ஆடவே முடியல. இதனால இந்தியா ரொம்ப திணற ஆரம்பிச்சிருச்சு. டாப் ஆர்டர் பேட்ஸ்மேனில் விராட் கோலி வந்து ஆஃப் செஞ்சுரி எடுத்தாப்புல, சுப்மன் கில் ஆஃப் செஞ்சுரி எடுத்தாப்புல, ரோஹித் சர்மா வந்து செஞ்சுரி அடிச்சாப்புல. ஆனால் அதுக்கப்புறம் வந்து பேட்ஸ்மேன் ஸ்ரேயஸ் ஐயராக இருந்தாலும் சரி, இசான் கிஷனாக இருந்தாலும் சரி, KL ராகுலாக இருந்தாலும் சரி, யாராலையுமே வந்து அதுக்கப்புறம் அடிக்கவே முடியல. எல்லாருமே வந்து 12-14 ரன்ல அவுட் ஆக, ஸ்ரேயஸ் ஐயர் டக் அவுட் ஆகிட்டு போக அப்படின்ட்டு வந்து திணறிக்கு இருந்தாங்க. நம்ம இந்தியாவில் மட்டும் வந்து ஒரு பேட்ஸ்மேன் வந்து பார்ட் டைமாக ஒரு பவுலிங் போட்டிருந்தாலோ இல்லை குல்தீப் யாதவ் எடுத்திருந்தாங்களோ இந்த 387 வந்திருக்காரு அப்படின்னு நம்மளோட ஒரு கணக்கு. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க கமெண்ட்ல சொல்லுங்க. இன்னொரு பக்கம் இங்கிலாந்து சைடு ஹாரி ப்ரூக்கா பாராட்டியே ஆகணும். கேப்டன்ஷிப் வேற லெவல், மிரட்டி விட்டுட்டாப்ல. அது மட்டும் இல்லாமல் T20 இந்தியாவை ஃபுல் வாஷ் அவுட் பண்ணிட்டாப்ல. 5ல் வந்து 4 வின் பண்ணி, இப்போ ஒன்டேலையும் பார்த்தீங்கன்னா இவர் கேப்டன்ஷிப்பில் வந்து 3 மேட்ச்சில் 2 மேட்ச் வின் பண்ணி சீரீஸையும் வின் பண்ணிட்டாங்க. இந்தியா இந்த கடைசி ஒரு 20 நாள் இந்தியாவுக்கு மிகப்பெரிய சோக காலம் தான் சொல்லலாம். ஏன்னா ஃபர்ஸ்ட் அயர்லாண்டில் சீரீஸை தோத்தாங்க, அடுத்து இங்கிலாந்து வந்து T20 சீரீஸை தோத்தாங்க, இப்போ ஒன்டேலையும் சீரீஸை தோத்தாங்க. இதனால இந்தியாவுக்கு இது ரொம்ப மோசமான காலம் அப்படின்னு தான் நம்ம சொல்லலாம். அதுக்கு காரணம் யாருன்னு நம்மளுக்கு நல்லாவே தெரியும், கோச்சிங் ஸ்டாஃப்ஸ் தான். இது 3க்குமே வந்து கோச்சிங் ஸ்டாஃப்ஸ் வந்து கௌதம் கம்பீர் தான். அவர் பேர் தான் இப்போ ரொம்ப அடிபடுது. இவர் இதுக்கு மேலே வந்து 2027 வேர்ல்டு கப்பை வின் பண்ணி கொடுக்கறதுக்கு என்ன ஸ்ட்ராட்டஜி வச்சிருக்காரு? இந்தியன் பேட்ஸ்மேனில் இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா KL ராகுல்லாம் வந்து இசான் கிஷன் தேர்ட் இறங்குறாப்ல. KL ராகுல வந்து அந்த இடத்துல இறக்கிருந்தோம்னா கொஞ்சம் வந்து நின்று விளாண்டுப்பாப்ல. இசான் கிஷன் விளாடுவாப்ல, இல்லைன்னா சொல்லலை. ஆனால் கம்பேர் பண்ணும்போது KL ராகுலுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. முக்கியமாக வந்து இங்கிலாண்டில் மாஸ் காட்டுவாப்ல. அவரை 6th 7th இறக்குனீங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த சூழ்நிலை அவர் எப்படி ஆடணும் ட்ரை பண்ணுவார். இழுத்து அடிக்கன்னு 2 4 அடிச்சாரு. அடுத்து ஜாஃப்ரா ஆர்ச்சரை கூட்டு வந்து அவர் ஸ்லோ போட்டு வந்து விக்கெட்டை தூக்கிட்டாப்ல. அதனால இந்தியன் ஸ்குவாடில் இன்னும் பல சேஞ்சஸ் சொன்னோம். முக்கியமாக பவுலிங்கில் இன்னும் எக்ஸ்பீரியன்ஸை வச்சிருக்கீங்க. ஜஸ்பிரீத் பும்ரா எக்ஸ்பீரியன்ஸ் இல்லைனா அங்கே பவுலிங்கில் நம்ம 0 அப்படிங்கிறது வந்து மறுபடியும் ப்ரூவ் ஆயிருக்கு. ஏன் இந்த புவனேஸ்வர் குமார், முகமது சமி, முகமது சிராஜ் இவங்கெல்லாம் எடுத்துக்கலாம்ல அப்படின்ட்டு இப்போ பல பேர் வந்து கொந்தளிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இந்தியா இப்படி தொடர்ந்து சீரியஸை விடுறதுக்கு காரணம் என்ன அப்படின்னு உங்களுக்கு தோன்றதா மறக்காம கமெண்ட்ஸில் சொல்லுங்கள்.